அது தளிர் தமிழ் வானொலி, கனடிய தமிழர் மனங்களை வென்றிட. தளிரின் வானொலி, தமிழ் வானொலி, தமிழர் மனங்களை வென்றிட. தளிரின் வானொலி, தமிழ் வானொலி, தளிர். நேயர்களுக்கு இனிய வணக்கம். தளிர் ஊடகம் நடத்துகின்ற சலங்கையும் சங்கீதமும் என்கின்ற இந்த ஆடல் பாடல் திறமையை வெளிப்படுத்துகின்ற இந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலான இந்த போட்டி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாள் கலையகத்துல இந்த இறுதி சுற்றுக்கு முந்தைய ஒரு கடைசி சுற்றாக இன்றைய தினம் மேல் பிரிவிலே பல போட்டியாளர்கள், சுமார் ஒரு 5 போட்டியாளர்கள் பங்கேற்றிருக்காங்க. இந்த போட்டியாளர்கள் பாடி முடித்த பிறகு அவங்களுடைய அனுபவத்தை பற்றிய உள்ள ஒரு கலந்துரையாடல் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில கலையகத்துல நம்ம வருக வருக என்று வரவேற்க இருப்பது மைத்துஷா மலர் முரளிதரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம் மைத்துஷா, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நல்லா நீங்க கேட்டீங்களா? நான் பதில் கேட்டிருப்பேன். நீங்க பதில் கேளுங்க, நல்லா இருக்கேனான்ட்டு நான் அப்படி சொல்லியிருப்பேன். நான் இருந்தாலும் அவங்களா கேட்டாங்க, சொல்லாம சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப நன்றி. அதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் ரிலீஃப்டா இருக்குது. பிகாஸ் இப்பதான் ஃபைனல் முடிஞ்சிருச்சு. சோ அதனால கொஞ்சம் ரிலீஃப். சோ ரிலீவ். இப்போ இன்னொரு போட்டி வச்சிடலாம். அப்போ ஃபைனல் முன்னாடி இன்னொரு போட்டி வச்சிடலாம். அப்போ வேண்டாமா? இதுவே போறீங்களா? இப்போ அப்பா ஆள் விட்டா போற சாமி போட்டி வேணாம் அப்படின்றாங்க அவங்க. இருந்தாலும் எங்களுக்குலாம் அவங்களை பார்த்தா பிரமிப்பா இருக்கு. ஏன்னா பல சுற்றுகளை கடந்த 2-3 மாதங்களாக பிரத்யேக பல முயற்சிகளையும் பயிற்சிகளையும் இதற்காக மேற்கொண்டு பல சோதனைகளை கடந்து பல சவாலான பாடல்களை பாடி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்து இந்த ஒரு இறுதி சுற்றுக்கு முந்தைய இந்த ஒரு கடைசி சுற்றுக்கும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு பாடகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மைத்துஷா அவர்கள். அவர்களுக்கு தளிர் ஊடகம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். மேன்மேலும் வளர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு உங்களிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கலான்னு இருக்கோம். இந்த தளிர் ஊடகத்தை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எவ்வளவு காலமாக நீங்கள் தளிரோட பயணிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் சலங்கை சங்கீதம் சீசன் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணினேன். சோ இப்போ ஒரு 8 வருஷமா தெரியுமா உங்களுக்கு? ஓகே, 8 வருஷமா தெரியும். அப்ப ரொம்ப ஒரு சிரேஷ்ட உறுப்பினர்னு சொல்லலாம். அதனால நல்லா ஒரு தளிரை பற்றி நன்கு அறிந்த ஒரு அவங்க ஃபேமிலியே எல்லோருமே தளிரோட அங்கத்தினர்கள். அந்த வகையில ஒரு சீனியர் மெம்பர்னு சொல்லலாம் அவங்கள. மிக நன்றி. இது இந்த போட்டி நடக்கிறதுக்கு இது யாரும் உங்களுக்கு சொன்னாங்க? இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க. சீசன் 1ல இந்த கர்நாடிக் டீச்சர் தான் சலங்கை சங்கீதம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சீசன் 2ல அம்மா தான் என்ன ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ கர்நாடக சங்கீதத்திலையும் கலக்குவாங்க அவங்க சீசன் 1ல. இப்போ சீசன் 2ல சினிமா பாடல்கள் அதுல வேற மாதிரி கலக்குறாங்க. அதனால அனைத்து துறையிலும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். நிச்சயமாக பல இவங்க பாடின அந்த பாடல்கள்லாம் கேட்டீங்கன்னா எங்களுக்கே சவாலா இருக்கும். எப்படி இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்க அவங்க, தைரியமா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கோம். இந்த போட்டியில நீங்க பல சுற்றுகளை கடந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. more confident இருக்கிறேன் இப்ப. so like more experience இருக்குது. cuz contestants எல்லாமே நல்லா பாடுறாங்க. so சரியான நல்ல காம்படிஷனா இருந்துச்சு. so இப்ப like I feel more confident in my singing and in my attitude. அனுபவம் புதுமை அவங்க கண்டிருக்காங்க. இந்த பாட்டுல வர மாதிரி நல்ல ஒரு புதுமையான ஒரு அனுபவம். நிறைய போட்டியாளர்கள் நிறைய திறமைகளை பாட்டிருக்காங்க. நிறைய புதிய பாடல்களை கத்துட்டு இருக்கீங்க. இப்போ புதிதா நீங்க என்ன கத்துட்டு இருக்கீங்க இந்த போட்டி மூலமாக? நிறைய பாட்டு. இப்ப ஃபைனலுக்கு 7 சரங்களுக்குள் இப்ப நியூவா நான் பண்ணினேன். அன்னாரே எல்லாமே ஃபோக் சாங்ஸ், கர்நாடிக், வெஸ்டர்ன் எல்லாமே நான் பண்ணினேன். இந்த போட்டி மூலமாக நிறைய புதிய பாடல்களை நீங்க கத்துட்டு இருக்கீங்க. இந்த பாடல் தேர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு யார் தேர்வு பண்ணி கொடுப்பாங்க? நீங்களா தேர்வு பண்ணீங்களா, இல்ல யார் அதுக்கு உறுதுணையா இருப்பாங்க? மோஸ்ட்லி அம்மாதான். அம்மாதான் எல்லாமே உச்சரிப்பு எல்லாமே சொல்லி தருவா. அப்பா சப்போர்ட் பண்ணுவேன், சரியான சப்போர்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அவர் அந்த சங்கதிஸ் எல்லாமே help பண்ணுவார். And then obviously teacher, vocal teacher, Kavita ma'am,
ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே டீச் பண்ணுவேன். ஸோ அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. நீங்க வந்து பல பேருடைய ஒத்துழைப்புல வந்து இப்ப நீங்க அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? இல்ல எனக்கு இந்த பாட்டு எனக்கு சரியா வராது, நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க ஆனா எனக்கு பிடிக்கல அது அப்படின்னா நீங்க என்ன எப்படி சொல்லுவீங்களா போயிட்டு? இல்ல நான் ஸ்டில் லேர்ன் பண்ணணும், ஏன்னா அது that's a part of the competition. அப்படி மாதிரி தான் செய்யணும். சோ எந்த பாட்டு கொடுத்தாலும் எடுத்துப்பீங்க, நீங்க அப்போஸே பண்ண மாட்டீங்க. இப்போ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்காங்க அவங்க. உண்மையிலேயே வந்து நாங்கெல்லாம் உங்க வயசுல இருப்போம் ரொம்ப அப்போஸ் பண்ணுவோம் போயிட்டு. ஐயோ நீ சொல்ற நான்லாம் பாட முடியாது, அதெல்லாம் வராதுன்னா வராது அவ்வளவுதான், எனக்கு இதுதான் தெரியும் தான் பாடுவேன்னு நாங்கெல்லாம் ரொம்ப சண்டை போடுவோம். அந்த மாதிரிலாம் பிடிக்காதெல்லாம் இல்லாம வந்து இந்த பிள்ளைகள்லாம் பாக்குறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. எந்த பாட்டு கொடுத்தாலும் நான் பாடுவோம் அப்படின்ற அந்த ஒரு வில்லிங்னஸ், அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணம். அது எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்குமான்றது ரொம்ப சந்தேகம் தான். இந்த தளிர் ஊடகம் மூலமாக இப்படி ஒரு குணமுள்ள இந்த நல்ல பிள்ளைகளை வந்து கண்டறிஞ்சல வந்து தளிர் ஊடகம் மிகவும் பெருமைப்படுகிறது. அந்த வகையில் வந்து உங்ககிட்ட அடுத்த ஒரு கேள்வி, இந்த பாட்டுக்கு இந்த போட்டிக்கு உண்டான பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க, யார் மூலமா நீங்க சொல்லி கொடுத்தாங்க, நீங்க எப்படி எந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொதுவா உங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய விடயம் என்னன்னா, நீங்க எப்படி மனப்பாடம் எப்படி பாடுறீங்க? பார்க்காம பாடுறது வந்து பெரிய கலை, எல்லாருக்கும் வந்து வந்துடாது. இப்ப பெரியவர்கள்லாம் வந்து இப்போ நல்ல கை தேர்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸுக்கே வந்து அவங்க என்ன லிரிக்ஸ் எல்லாம் பாடினா அவங்க பாட முடியாது அவங்களால எல்லா பாட்டையுமே. ஆனா இந்த பிள்ளைகள்லாம் வந்து எந்த போட்டி எந்த பாட்டா இருந்தாலும் பார்க்காம பாடுறாங்க, மனப்பாடம் பண்ணி அதே நெளிவு சுழிவோட அதே ஒரு கமகங்களோட அதே உச்சரிப்போட அவ்வளவு அழகா பாடுறாங்க. அதெல்லாம் எப்படி எங்களை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த கலையை கொஞ்சம் எங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க, நேர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, எப்படி அதெல்லாம் பயிற்சி எடுப்பீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் பாட்டு கேட்பேன் ஒரு 10 times கேட்பேன், and then அந்த tune எல்லாமே if I understand the tune, then நான் each line sing பண்ணுவேன். So first line எடுத்தது பாடுவேன் and then பார்க்காம பாடுவேன், and then same thing over and over. பல்லவி சரணம் ஸ்பிளிட் பண்ணிட்டு தான் செய்வேன், and then later note by note போயிட்டு சங்கதி எல்லாமே ஆட் பண்ணிட்டு. இந்த போட்டிகள் வந்து எங்கேயாவது ஒரு அனுபவத்துல வந்து இங்க மறந்த அனுபவம் உண்டா? லிரிக்ஸ் மறந்து போய் என்ன பண்ணு தெரியாம அப்படி ஒரு அனுபவமே இல்ல? இந்த காம்படிஷன்ல இல்ல, ஆனா ப்ரோக்ராம்ஸ்ல அப்படி நடக்கும். ஆனா அப்படி நடந்துச்சுன்னா அது ஜஸ்ட் ப்ளே இட் கூல், ஏன்னா அது ஜஸ்ட் நான் அப்படி மாதிரி பாடிட்டு போகணும், ஜாலியா கடந்து போகணுன்றாங்க, வாயில இருந்து பாடிட்டு கடந்து போக அப்படின்றாங்க. அதனால நீங்க வந்து யோசிக்காதீங்க, மறந்துட்டீங்கன்னா பயப்படாதீங்க, வாயில வந்தது ஏதோ பாடிட்டு அப்படியே ஜாலியா கலந்து போடுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் இந்த ஒரு முதிர்வெல்லாம் நமக்கு இருக்குமான்னு தெரியல, எனக்கு முதிர்ச்சியான எண்ணங்கள்லாம் இருந்தாலும் வந்து ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு விடயம். ஓவராலா இந்த காம்படிஷன்ல இருந்து நீங்க பங்கு பெற்றதுல நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்களா இல்ல டென்ஷனா ஃபீல் பண்றீங்களா? I'm very proud actually. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றீங்க. ஓகே, because like second season தானே. So first seasonல நான் ஃபைனலுக்கு போயிட்டேன், ஆனா வின் பண்ணல. ஆனா this season கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ஏன்னா all the more experience. So I'm proud that I've came up to finals at least, right? So I don't care who wins. நான் பாடினேன், that's it. மிக்க நன்றி. தாழ்மையான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து இவர்கள் வந்து இசை மட்டும் இல்லாம தங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து கல்வி எல்லாத்திலயுமே வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதராக வந்து உருவெடுத்து சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களோடு நீங்க வந்து மேலும் மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு நிச்சயமாக நீங்கள் வந்து இறுதிப் போட்டியில உங்களை பார்க்கறது நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கோம். ஒரு மெடல் வந்து உங்களுக்கு நிச்சயமா உண்டு. அந்த மெடல் வந்து நிச்சயமா கோல்டு மெடலா என்ன மெடல்ன்றது நமக்கு அந்த போட்டியில் தெரிஞ்சிடும். நிச்சயமா அந்த எதிர்பார்ப்போடு வாழ்த்துக்களோடு நாங்க வந்து நீங்க தான் நேர்களுக்கு இறுதியா சொல்ல விரும்புறீங்களா? சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே நன்றி. இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ரிலீஸாக இருக்குது, ஏன்னா சப்போர்ட்டுக்காக. ஸோ எல்லாருக்குமே நன்றி. மிக்க நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கலாம். மிக்க நன்றி.